கமரக்கட்டு தலையா, கருவாப்பையில என்ன புடிச்சு கொடுக்கிறதுக்கா ரெடியா இருக்க? எப்படி புடிச்சு கொடுக்க நானும் பாக்குறேன். கரண்ட் போவோம், நான் கொடுக்கத செய்வேன். ஆனாலும் நீ என்ன கண்டுபிடிக்க முடியாது. அப்படி மண்டை பிச்சுக்கிட்டு கிடக்கணும். பாரு, எனக்கு நல்ல தெரியும். நம்ம ஒரு காரிலே தான் இவ்வளவு சேட்டை இங்க இல்ல, எங்க போனாலும் இவளை விட்டு போகாது. இங்க வந்து தண்ணி காட்டுறதை விடவே இல்லை. நமக்கே தண்ணி காட்டுதல் வேணா அது இவ்வளவுதான் இருக்கணும். சத்தியமா சொல்றேன், இந்த 5 பேர் இங்கத்தான் எங்கனையோ இருக்காங்க. கரண்ட் போட்டோம், ஒரு புட்டி புடிச்சிருந்தேன். அடி வா, 10 நாளாவது இல்ல. இரு, இன்னைக்கு நான் புடிய பாரு. கரண்ட் வந்தாலும் விட மாட்டேன். இல்ல ரொம்ப வெளியா இருக்கானே, எக்கத்த பாயிருமோ? யாருக்கிட்ட? இந்த ராணி கிட்ட. டேய் கருவாப்பையில, நீ என்னத்தா பிளான் போட்டாலும் என்கிட்ட நடக்காது. நடக்கும்டி, நடக்கும். இன்னைக்கு பாரு, இந்த கருவாப்பையில அந்த சோப்பியான்னு பார்க்கலாம். இந்த கருவாப்பைய கிட்ட நீ சிக்கல, இந்த கருவாப்பைய பிடியில இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடி. ரொம்ப வெளியா இருக்கானே, என்ன பண்ண? ராணி, உன் பாச்சா பழிக்குமா என்ன? அதெல்லாம் இந்த பையகிட்ட நழுவிடலாம். நான் யாரு? கரண்ட் போயிடுச்சு. பாட்டி போ. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. பார்க்கலாம். வாவா, யாரடி ஏமாத்த பாக்குற? இது கனவு. இத நான் நம்பணும். வாய திறந்துட்டோம், கனவு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவா. வாய திறந்துறத ராணி. சொல்லுடே, சொல்லு. இது கனவு இல்லல. இங்க பாரு, கனவு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவேன். ஒழுங்க வாய் திறந்து சொல்லிடு. அது எப்படி வந்து சிக்கிருக்க? ராணி வாய மட்டும் திறந்துறாத. நீ வாய திறந்து இது கனவு இல்ல, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. இல்லன்னு வச்சுக்க, பாரு, உன்னை பார்த்து ஏற்கனவே பல நாள் ஆகுது. நானே கடுத்த கோத்துல இருக்கேன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லுடி, கனவு இல்லடி. சொல்லு, கனவு இல்ல. கட்டி அணைக்கிறேன், சொல்லுடி. கனவு இல்லடி, கனவு இல்லடி, சொல்லுடி. என்னாலும் சரி, வாய திறந்துடக்கூடாது. அப்ப நீ சொல்ல மாட்ட, அப்படிதானே? எப்படி நிரூபிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப நீ வாய் திறந்துதானே ஆகணும். கருவாப்பை என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏற்கனவே உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். சொல்லு, உங்ககிட்ட இருந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும். இப்ப பாரு. சொல்லுடி, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். கனவு இல்லடி, இது நிஜம்தான். என் மாடியில இருக்க தமிழா, என் பொண்டாட்டியா, இந்த வெளிச்சத்துல கூட ரொம்ப அழகா இருக்க. கனவுல ஏமாத்திட்டு இருந்திருக்க. வாய திறந்தாதானே நெச்சன்னு நம்புவீங்க. வாய திறக்க மாட்டேனே. அட்டியே, என்னால நம்பவே முடியல. எப்படி நீங்க வந்த? சரி, அப்புறம் என்ன தெளிவா. அப்புறம் நான் அள்ளி அணைச்சு எவ்வளவு ஆசை தெரியுமானே. இங்க பாரு, நான் உங்ககிட்ட நிறைய பேச நினைச்சப்பட்டேன். கனவில்லடி, கனவில்ல. அப்பா, உன்னை பாப்பேன் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் கரண்ட் வரவே கூடாதுல. இப்படியே கரண்ட் வராம இருக்கட்டும். கரண்ட் வராது.
என்ன பார்க்காம இருந்த? எப்படி என்ன பார்க்காம இருந்த? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப பாரு. எனக்கு தண்டனை கொடுத்தல, இப்ப பாரு நான் உனக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும். எப்படி தண்டனை கொடுக்க மாட்டேன் பாரு. என் புட்டிட்டு இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் கூட உன்னை புரிஞ்சு இருந்துக்கிட மாட்டேன். நீ எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருப்ப. இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்துட்டல நீ. பைத்தியக்காரன் என்ன விட்டுட்டு வந்துட்டல நீ. என்ன உனக்கு ஒண்ணு நான் வெட்டுருவேனா? இல்ல நீ இல்லாம தான் நான் வாழ்ந்துருவேனா? உனக்கு நல்லா தெரிஞ்சா என்ன அம்மா நினைச்சிட்டு வந்துட்டல நீ. ஐயோ பாவம், ரொம்ப பாவம். என்னால சரி வாய் திறந்துடக்கூடாது. எப்படி உன்னால முடிஞ்சது? என்னால தாங்கிக்க முடியல தெரியுமா? போடு. ஆனா இனி விட மாட்டேன். நீ என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது. இனி உன்னை நான் இப்படியே வச்சுட்டு இருக்க போறேன். இனி விட மாட்டேன். இது கனவா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி என்னை அங்கே கூட்டிட்டு போயிரு. இனி என் பிள்ளை நீ போவே முடியாது. உன்னை அப்படி பிடிச்சி வச்சிருக்கேன். எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். போயிருவனே. போ. சரிடே, கொடு ஒண்ணு. உன்னை நல்லா கொடுப்பல்லடி பார்த்த உடனே எண்ணி கொடுக்க மாட்டேங்கிற. இது பத்தாது, எனக்கு நிறைய வேணும். என்ன எங்க போனா? அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி இது கனவுதானா? நான் கூட நிஜம்னு நினைச்சிட்டேன். அது எப்படி துரோகமா இருக்க முடியும்? இது எனக்கு கொடுத்தன தட்டி கூட விட்டால. எல்லாரும் சொன்ன மாதிரி கனவுதானா? என்ன போயிட்டா? பிடிச்ச நினைச்சேன். போயிட்டாளா? போயிட்டியா? ஏன் என் கூட தங்க மாட்டேங்கிற? ஏன் என்னை விட்டுட்டு போன? ஏன் என்னை விட்டுட்டு போன? என்னை பார்த்தா எனக்கு பாவமா இல்லையாடு? ஏன் என்னை விட்டுட்டு போன? போ. ஏன் என்னை விட்டுட்டு போன? உன்னை விடக்கூடாதுன்னு நினைச்சேன். எப்படி விட்ட? இனி வராமல போயிருவேன் பாரு. நான் உன் கூட வந்துடுவேன். நான் நல்ல தொட்டதை உணர்ந்தன. தமிழ்ல தானே அது. நான் அந்த தொடுதலை உணர்ந்தன. எப்படி கனவா இருக்க முடியும்? என்னால உணர முடிஞ்சத. அப்படி இருக்கும் போது எப்படி இது கனவா இருக்க முடியும்? நான் நல்லா உணர்ந்தேன். அந்த பரிசத்தை நல்லா கட்ட பார்த்தனே. அது அவதானே. இது ஒரே குழப்பமால இருக்குது. என்ன கனவு கலைஞ்சிட்டா? என்ன உங்களுக்கும் கனவு கலைஞ்சிட்டா? நான் கூட உண்மைதான் நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது கனவுதான். என்னால நம்ப முடியலையே. ஏன்? இல்ல இல்ல அது கனவு மாதிரி தெரியலையே. என்ன சொல்றீங்க? ஆமா தாஸ், இது கனவு மாதிரி தெரியலையே. இப்படித்தான் நானும் நினைச்சேன். அது கனவா தானே இருந்தது. இல்ல இது கனவு இல்ல. அத உணர்ந்தன. இல்ல கனவு இல்ல. அது கனவுதான். அது எப்படி நிஜமா இருக்க முடியும்? நாம எங்கேயா இருக்கோம். அது எப்படி இருந்தாலும் ஒரே வீட்டுல இருந்தா அது தெரியாமல இருந்திருக்கும். அது ஏதோ நம்ம அளவுக்கு அதிகமா நேசிக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன சின்ன உணர்வுகள், அவ்வளவுதான். இல்லையே, இல்ல இது கனவு இல்ல. ஐயோ ராக்கி, நம்ம தேட போனோம். விடிஞ்சே போச்சது. சரி வாங்க போலாம். சரி. அம்மா உங்க சட்டையில என்னது? ரோஸ் பூ. எப்படி? ஏன் சட்டையில? நீங்க வச்சீங்களா? ஏன் உங்களுக்கு நீங்க வச்சீங்களா? என்ன சொல்றீங்க? உங்க சட்டையில பாருங்க. டேய் தாஸ், உன் சட்டையில இருக்கு பாரு. ஆமா தாஸ், உன் சட்டையில ரோஸ் பூ இருக்குது. என் சட்டையில இருக்கு. சின்னத்தர சட்டையில இருக்குது. எப்படி? எப்படி? அதுதான் நானும் கேக்குறேன். எப்படி? கனவுல ரோஸ் பூ கூட வைக்க முடியுமா என்ன? நான் சொன்னேன் இது கனவு இல்ல, கனவு இல்லன்னு. என்ன சொல்றீங்க? கனவு இல்ல. கனவு இல்லனா அது நல்ல உணர்ந்தன. ஒருவேளை வேற யாருக்கிட்டே நம்ம அப்படி இருந்துட்டா? என்ன சொல்றீங்க? சச்சா, அது ராணிதான். அது ராணிதான். ஒருவேளை
நம்ம வேற யாருக்கிட்ட இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. என்ன பயன்படுறீங்க? சச்சா, அப்படி இருக்கிறதுக்கு இல்ல, கனவுனா எப்படி போவேன்? அஹ், என்ன ஒரே குழப்பமா இருக்கு. ஐயோ, வேற யார்கிட்ட நம்ம இறந்துக்கிட்டேன்னா, ஐயோ, என்ன புது குழப்பமா இருக்குது. எனக்கும் டவுட் இருந்துச்சு கனவு மாதிரி இல்லையேன்னு. அது கனவுல இல்லாத எப்படி கனவா இருக்க முடியும்? நமக்கு தெரியாதா? ஒருவேளை வேற யாராவது நம்மள இல்ல, ஒருவேளை இவங்களே இருந்தாலும் இவங்க ஏன் நம்மளை விட்டு மறைஞ்சு போகணும்? அப்படிதான் அவங்க இங்கதான் இருக்காங்க, அப்படிதானே? ஒருவேளை ஐயப்பண்ண பிள்ளைங்களா இருந்தா அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இருக்காது இருக்காது. சொல்லி முடிஞ்சது. என்னடா சின்னத்துல பயம் கட்டிக்கிட்டு நான் வேற இல்ல இல்ல, அது ஆதிராடா. எனக்கு என்னமோ நம்ம அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தோணுது. தமிழ் ஆதிரா எல்லாரும் நம்மள அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்த்து பயந்து ஒதுங்கி போறாங்க. ஏன்னு தெரியல, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க இங்கதான் இருக்காங்க. உண்மையா சொல்றீங்க? நம்ம வேற யாருக்கிட்ட நடந்துக்கல. பாருங்க, அந்த ஐயப்பன் எனக்கு எத்தனை பிள்ளைங்க, அவங்க எங்க எப்படி இருப்பாங்க, அதங்க நம்ம பார்க்கணும். அது வேறையா? ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட விளையாண்டா, நம்ம அவசரப்பட்டு விளையாண்டு அவங்க நம்மள ஏதாவது தப்பா நினைச்சிட்டா, விரும்புதா வைக்கிறதா நினைச்சிட்டா, ஒருவேளை நம்ம சாதாரண நடந்து போயிருக்கலாம். அவங்க நம்மளதான் விரும்புதாங்கன்னு நினைச்சிருந்தா, இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, ஐயப்பன் என்கிட்ட கேட்போம். அந்த அண்ணங்கிட்ட கேட்ட சொல்ல மாட்டாங்க. அது எப்படி உங்க வீட்டுல வாலிபுல இருக்கு, முகத்தை கட்டுங்கன்னு சொன்னா அவங்க காட்டிடுவாங்களா? நம்ம திருப்பத்தனமா பார்த்தாதான் உண்டு. அதுக்கு என்ன, அதெல்லாம் கைவந்த கதை தான் பார்த்துடலாம். ஊல கத்துல அங்கடி வருதான். எப்படி அந்த பிள்ளைங்க கதை அதுவும் ஓட்டுக்கு மேல எங்க ஏறி பார்த்துட்டு தானே. எங்க தப்பா பார்த்துட்டோம்னா அது வரையா இருக்க வீடும் போயிடும். ஆனா பார்த்தே ஆகணும்ப்பா. என்னால இந்த குழப்பத்துல இருக்க முடியாது. ஐயப்பன் பிள்ளைங்களை பார்த்தே ஆகணும். இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். அது எப்படி கனவுல எப்படி பூ வருமா? அதானே, ஐயப்பன் பிள்ளைங்களை பார்த்தே ஆகணும். திருட்டுத்தனமா தான் பார்க்க முடியும். போத்துருங்க. சரி, எப்படியும் அந்த பிள்ளைங்க கிச்சனு அந்த சைடு தான் லாந்துவாங்க. நாம இன்னும் அந்த சைடு தான் போகல. கண்டிப்பா அங்கதான் நிக்கணும். மொத வழியை நான் பார்த்துட்டு வந்துருந்தப்பா. ஏய் தாஸ், போமா. இங்க பாருங்க, ஐயப்பன் பால் அவங்க வெளியில போயிருக்காங்க. இதான் சரியான சந்தர்ப்பம். ஒரு அந்த பிள்ளைங்க கத்தி கூப்பாடு போட்டுட்டா, ஐயோ அது வேறையா? இல்ல, கண்ணில் படாம ஏதாதே முயற்சி பண்ணி பாக்குறேன். இருங்கடிலா, உங்க விளையாட்டு எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கையும் களமா சிக்க போறிய பாத்துக்கிட்டே இருங்க. ஏதோ பாசத்துல பண்ணிட்டோண்டி. பாசத்துல பண்ணாலும் இப்படி பண்ணுவியா? சரி, வேலைக்கு நேராவது கிளம்புங்க ஆளுக்கானா. நம்மளதான் தேடி போயிருக்கானுங்க. பாரு, அவன வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம வெளியில கிளம்பணும். ஐயப்பன் என்கிட்ட சாவி இருக்கட்டும். சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், காப்பி வரைக்கும் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுல்ல. ஆமாமா, எல்லாம் கண்டுபிடிக்க போறானுங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக பாத்துட்டேன்னா அப்படியே இருக்க முடியும்? இடி, இப்ப மாட்ட நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும்னு உங்களுக்கு தெரியல? தெரியும்டி, ஆனா பாத்துட்டு எப்படி அப்படி இருக்க முடியும்? என்னாலலாம் இருக்கவே முடியல. சிந்தனை பண்ற பாட்டை என்னால பார்க்கவே முடியல. இது கொஞ்ச நாளுடி. ஏன் வேலைக்கு நேரேட்டு கிளம்புங்க. சரி, யாரு முத வீட்டுக்கு வந்தாலும் சரி பார்த்து உள்ள வாங்க. இவங்க 3 பேரும் உள்ள இருக்கும்போது வராதீங்க. நம்ம வழி எதுன்னு தெரியுமில்ல, அந்த வழியை நம்ம ரூமுக்குள்ள போயிருங்க. இனி கொஞ்ச நாள் நமக்கு வழி அதான். இல்லட்டாலும் நம்ம இன்னைக்கு நேர் வழியில வந்தா எல்லா நாளும் குறுக்கு வழி தானே. ஓ பேச்ச பாருடி. நான் குறைக்கணும் சரி, என் பேச்சு குறையும் பாரு. சரி, எல்லாரும் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? ஆதிரா, நீ வேலைக்கு போறது சரிதான். அங்க முதல்ல ஒருத்தவனை படாப்படுத்துறான்னு சொன்னேன், பார்த்து நடந்துக்க. சரி, அப்படி ரொம்ப வேலை வாங்கினா வேண்டான்னு வந்துரு. அப்படி எத்தனை நேரம் நீ மேலே கீழே ஏறி இறங்க முடியும்? அதானே பாரு. அப்படி ஒண்ணு நீ கஷ்டப்பட்டுல அந்த வேலை பார்க்க வேண்டாம். நாங்க கூட கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோம்னா அந்த பணத்தை எடுத்துடலாம். அதானே, அதுக்கு எத்தனை நேரம் மேலே கீழே இறங்கி வர? 1500 ரூபாய் சும்மாவா? நம்ம எதுக்கு ஃபீஸ் கட்டிக்கலாம், வீட்டு செலவுக்கு ஆயிக்கிடும். அதுக்காக இப்படியே கஷ்டப்படுவ? தமிழ், இன்னைக்காவது உனக்கு வேலை கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைக்கும், சொல்லி வச்சுட்டு வந்திருக்க. யார் கண்ணிலையும் மாட்டிக்கிடாத. அப்படி மாட்டினா என்ன செய்யணும் உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி, எல்லாரும் கிளம்புமா? சரி, கிளம்பலாம். பாரு, எல்லாரும் பத்திரமா போயிட்டு கரெக்ட் டைத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரி. டிஃபன் எடுத்து வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் எடுத்து வச்சு தமிழ், நீ எடுத்து வச்சிட்டியா? இங்க பாருங்க, எல்லாரும் 5 மணிக்குள்ள வீட்டை பார்க்க வந்துடணும். அதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்கே இருக்க வேண்டாம், சரியா? இப்ப ராணிக்கு பிரச்சனை இல்ல, அவ அண்ணக்கிளி அம்மா கிட்ட இருக்கா. அவ நிறைய வந்தாலும் யார் மூலமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போயிருவாங்க. அதுக்கான அவங்க தங்கினாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நமக்கு அப்படி இல்ல, புரியுதா? புரியுது தமிழே. சரி, எல்லாரும் கிளம்புமா? கரோபையை சாப்பிட்டானா? எடுத்து வச்சிருக்கேன்டி, எப்படி வந்தோன்னு சாப்பிட்டுவா. ஐயப்பன் கிட்ட சொல்லிருக்கேன்ல, எப்படி தேடிட்டு 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம அதுக்குள்ள போயிடலாம். கண்ணில் பற்றக்கூடாது, சீக்கிரம் வாங்க போவோம். சாப்பாடுலாம் எடுத்து வச்சு ஐயப்பன் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு.
அவங்க பாத்துக்கிடுவாங்க. எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன். அது ஐயப்பனே பாத்துட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி தான் வச்சிருக்கேன். சரி நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு. பாய். சரி நானும் வரேன். பாய். இட்டி ராணி பார்த்து போயிட்டு வா. இருக்கத பாரு நடிகை மாதிரி. சீக்கிரம் பார்த்து போயிட்டு வாட்டி. சரி நீயும் பார்த்து போயிட்டு வா. சின்ன தரப்பாவும் கனவு நினைக்கவா நெஜன்னு நினைக்கவான்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கான்.